டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெர் மந்த் 21,000 ஏர்ன் பண்ணுன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹாய், என் ஹஸ்பண்ட் ஈவினிங் டைமில் ஒர்க் போயிட்டு வந்து வெளியில் கிளம்பிட்டு இருந்தாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் பர்கர் வாங்க போகிறேன் அப்படின்னாங்க. இல்லை பர்கரா, ஏதாவது சூடாக வாங்கிட்டு வாங்க, சாப்பிடணும் போல இருக்குது, டீ கூட வச்சு அப்படின்னாங்க. நேற்று இதே மாதிரி தான் வெளியில் கிளம்பும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். பர்கர் வாங்க போகிறேன்னாங்க. எனக்கு ஒரே டவுட்டிங், ஏதோ காமெடி பண்ணுறாங்கன்னு. அப்புறம் போயிட்டு வரும்போது பீஸாவும் பர்கரும் வாங்கிட்டு வந்தாங்க. நான் ஆல்ரெடி போகும்போது சொல்லியிருந்தேன், பர்கர்லாம் வேணால் பீஸா வாங்கிட்டு வாங்க, பர்கர் நல்லா இருக்காதுன்னு. ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 5 இயர்ஸாக பிளான் போட்டுட்டு தான் இருக்கோம், ஒரு நாளாச்சும் பீஸா பர்கர் வாங்கி சாப்பிட்ணுன்னு. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வாங்கி சாப்பிடவே இல்லை. நான் ஆல்ரெடி பீஸா 2 வாட்டி சாப்பிட்ருக்கேன் பிஃபோர் மேரேஜ். ஆனால் பர்கர் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் பீஸா இதுக்கு முன்னே சாப்பிட்டது வந்து ஆல்ரெடி ரெடிமேடாக வச்சு லைட்டாக அவனில் ஹீட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. அப்போ தான் அவங்க பன் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. கேக்கு, பன் எல்லாமே ரொம்ப ஹீட்டாக சூப்பராக இருந்துச்சு. அப்படி கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. அப்புறமா பர்கர் சாப்பிட்டு பார்த்தேன், கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. பட் அந்த பன் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. அடுத்து பீஸா சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. பையனுக்கு ஃபீவர் வேறு, அதனால அவனுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டுட்டோம். நான் ஏதாச்சும் ஒன்று தான் வாங்கிட்டு வருவாங்கன்னு நினச்சேன். அவங்க எல்லாமே மொத்தமாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு இந்த பன்னு, இந்த மாதிரி கேக் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டா டைஜஷன் ஆகாது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, அடுத்த நாள் வச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டேன். இந்த ஜங்க் ஃபுட்லாம் அதிகமாக எங்கள் வீட்டில் வாங்குறதே இல்லைங்க. மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸு, வேணா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருக்கும், சிப்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டா அதுக்கப்புறம் அதுவே பழக்கமாயிரும். அப்புறம் நாக்கு டேஸ்ட் விடவே செய்யாது. அதனால என் பையனுக்குமே பழக்கினதே இல்லை. அவன் இதெல்லாம் லைட்டாக டேஸ்ட் கூட பண்ணி பார்த்ததில்ல. மேகியுமே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான், ஒரு 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி, இல்லைன்னா 1 இயருக்கு ஒரு வாட்டி தான். மேகி ஒரு வாட்டி நான் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் கடையிலலாம் அதுதான் வேணும் வேணும்னு கேட்டுருந்தான். இப்போ அதனால் அதெல்லாம் காமிக்கிறதே இல்லை. பையனுக்கு ஃபீவருங்கிறதுனால அவனுக்கு ஒரு சின்ன கப் கேக் மட்டும் கொடுத்தேன். அதுவும் கொடுத்து டீயும் குடிச்சிட்டு அப்புறமா ஒரு தோசையும் சுட்டு கொடுத்தேன். சாப்பிட்டான், தூங்கிட்டான். முன்னாடி கேக்குமே சாப்பிட மாட்டான். இப்போ ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வேறு எதுவும் ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா கேக்கு கொடுத்து அவன் அப்படியே பழகிட்டான். இனி அதையுமே ஸ்டாப் பண்ணணும்னு வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதை அவாய்ட் பண்ணணும். ஹோம்மேடாக ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறதெல்லாம் அவன் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, சாப்பிட்டுட்டு வரமாட்டான். அவனுக்கு வந்து ஃப்ரூட்ஸ்னாலே பிடிக்கும். ஃப்ரூட்ஸ் எப்படி பண்ணி கொடுத்தாலும் அவனுக்கு பிடிக்கும். சும்மா கட் பண்ணி கொடுத்தாலே போதும்.